ஒரு நிச்சயதார்த்தம் நின்று போனால் என்னாகும், ஒரு பொண்ணோட ஃபேஸில் வந்து நிம்மதி தெரிஞ்சால் அது என்ன அர்த்தம், இங்கே வந்து மீனாவோட கண்ணில் வந்து சந்தேகம் மின்னுனா அந்த குடும்பம் வந்து எங்கே போக போகுதோ. இன்னைக்கு எபிசோட் வந்து சாதாரண ட்விஸ்டெல்லாம் இல்லை. ஒரு குடும்பத்தில் 3 பேரோட மனசு வந்து 3 திசையில் வந்து உடஞ்சு கிடக்குது. கோயில் மணி வந்து ஒழிக்குது. அந்த புனிதமான இடத்துல தான் எல்லாமே வந்து ஆரம்பிக்குது. மீனா அமைதியாக வந்து மயில் கூட உள்ளே வந்து நடக்கிறா. அவளுக்கு வந்து தெரியாது ஃபியூ செகண்டில் மயிலோட வாழ்க்கை இட் செல்ஃப் வந்து குலுங்க போகுது அப்படின்ட்டு. அவள் கண்ணு நேராக போய் எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரவணன்ட்டு தான். அவனோட பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த ஒரு நொடி பார்த்தீங்கன்னா மீனாக்கு வந்து சத்தமே வந்து கேட்கவே இல்லை. கோயில் சத்தம் கூட வந்து மங்கி போயிடுச்சு. இவர் என்ன இங்க பண்றாரு, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு அதிர்ச்சியை விழுங்கிட்டு மயில் வந்து பாத்திரக்கூடாது அப்படின்ட்டு அவளை அங்கிருந்து மீனா வந்து கூட்டிட்டு போயிடுறா. ஆனா மனசு மட்டும் அங்கேயே வந்து நின்று போயிடுச்சு. இதே நேரத்தில் இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குமார் வீட்டில் தான் நிச்சயதார்த்தத்துக்காக வேண்டி ரெடி பண்றதுக்காக வேண்டி எல்லாருமே வந்து கிளம்ப தயாராகிறாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது அந்த நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ட்டு. காந்திமதிக்கு நல்லாவே தெரியும் என்னோட மகனோட மனசுல வந்து இன்னுமே வந்து அரசி இருக்கும்போது இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த ஒரு முடிவு ஒரு குடும்பத்தோட மரியாதையை வந்து குலைக்க போகுது. அரசி வீட்டில் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சப்போ குமாருக்கு நிச்சயதார்த்தமா அப்படின்னு ஷாக் ஆகிறா. அதுக்கப்புறம் நின்று போச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே அவள் ஃபேஸில் வந்த அந்த நிம்மதி அது யாருக்குமே தெரியாமல் போகல. இங்கே மீனா சரவணன் மேலே சந்தேகப்பட்டு நிற்கிறா. அங்கே ஒரு பொண்ணு இன்னும் பழைய காதலை வந்து மறக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஒரு குடும்பம் அவமானத்தில் வந்து தலை குனியுது. இந்த எபிசோட்ல ஒரே ஒரு கேள்வி ஒன்று மட்டும் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை மறைச்சிட்டோம்னா வாழ்க்கை வந்து ஓட்டிடலாமா, இல்லை ஒரு நாள் அந்த உண்மை வந்து எல்லாத்தையுமே சிதறடிக்குமா? இது ஒரு சாதாரண ட்ராமா இல்லை. இது ஒவ்வொரு மனசில் நடக்கிற அமைதியான புயலோட தொடக்கம் தான் இது. மீனா மயில் கூட வந்து கோயிலுக்கு போறா. அவளோட மனசு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைனால கனமா வந்து இருக்கு. மயில் கூட மீனா வந்து கோயிலுக்கு வந்த நிலையில தான் அங்க சரவணனும் அஞ்சலியும் 2 பேருமே வராங்க. அந்த நேரத்துல திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி சரவணன், அவனோட பக்கத்துல அஞ்சலி. அவங்கள பார்த்த மீனா வந்து செம்மையா வந்து ஷாக் ஆகுறாங்க. அந்த ஒரு நொடியில மீனாவோட எதையுமே லிட்டரலி நின்ன மாதிரி வந்து ஆகுது. இவர் இங்க என்ன பண்றாரு, அது சரி இந்த பொண்ணு யாரு, அதிர்ச்சி வந்து வெளியே காமிச்சிக்க முடியாம இது வந்து மயில் பாத்திரக்கூடாது அப்படின்ட்டு கோயில இருந்து மயில சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுறா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மீனா சரவணன்ட்ட இதை பத்தி வந்து விசாரிக்கிறா. இப்படிதான் லாஸ்ட் எபிசோட்ல எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். குமாரோட மனசுல இன்னுமே அரசி இருக்கிறது தெரிஞ்ச காந்திமதி நிச்சயதார்த்தம் வந்து நடக்கிறத நிறுத்த முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பெண் வீட்டாரை வந்து டைரக்டா மீட் பண்ணி இதை பத்தி எல்லாமே பேசுறாங்க. குமாருக்கு ஆல்ரெடி மேரேஜ் நடந்த விஷயம், அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை, இதை பத்தி எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. இதை கேட்ட பெண் வீட்டாரை வந்து செம்மையா வந்து ஷாக் ஆகுறாங்க. இதை பத்தி எதுவுமே அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்கள்ட்ட இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதா வந்து ஏன் பசங்க கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு காந்திமதி அவங்க கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உள்ளங்கையை நெருக்கிற உணர்வுகளாக வந்து இருக்குது. ஒரு குடும்பம் வெளியில் வந்து அமைதியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள எவ்வளோ புயல் அடிக்குது அப்படின்றத இந்த எபிசோட் ரொம்ப கிளியராக வந்து காமிச்சிருக்காங்க. குமார் வீட்டில் எல்லாருமே வந்து நிச்சயதார்த்தத்துக்காக வேண்டி மும்மரமாக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் குமாரோட மனசுல இன்னுமே இந்த அரசி இருக்கிறது வந்து காந்திமதிக்கு வந்து புரியுது. காந்திமதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண் வீட்டார்ட்ட சொல்லி என்கேஜ்மெண்ட் நிறுத்திட சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் உண்மையை சொல்லிட்டுமே அப்படின்னு நிம்மதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் குடும்பத்துக்கு இது தெரிஞ்சா என்னாகும் அப்படின்ற பயத்திலையும் வந்து இருக்காங்க காந்திமதி. அந்த தருணம் ஒரு அம்மாவோட மனசு எவ்வளோ குழப்பத்தில் இருக்கும்னு காமிச்சிருக்காங்க. பழனி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வீட்டுக்கு வரான். அவன்கிட்ட கோமதி வீட்டில் என்னடா எல்லாருமே எங்கேயோ வெளியில் கிளம்பிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே பழனி என்ன சொல்றான்னா குமாருக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்க போறதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே அரசி வந்து செம்மையா வந்து ஷாக் ஆகுறாங்க. அந்த ஒரு செகண்ட் இன்னும் அவன் மேல உணர்ச்சி இருக்குன்னு கிளியரா வந்து காமிச்சிருக்காங்க. உடனே கோமதி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அவனுக்கு இப்ப நிச்சயதார்த்தமா அப்படின்னு எரிச்சல் ஆகுறாங்க. சரவணனும் அந்த பொறுக்கி பையனுக்கு யார் பொண்ணு கொடுக்குறாங்க, அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து கோவப்படுறான். பழனி அவங்க வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அமைதியா வந்து இருக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அண்ணனுங்க எல்லாமே வீட்டுக்கு வராங்க. அப்ப எல்லாருமே கோயிலுக்கு வந்து கிளம்ப தயாரா வந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் பெண்ணோட வீட்டுல இருந்து ஆளுங்கன்னு வராங்க. எங்க குடும்பத்தை பத்தி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நாங்க சொன்னோம், ஆனா குமாருக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் நடந்ததை பத்தி நீங்க ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு சக்திவேல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதை சின்னது பண்ணி பேச முயற்சி பண்றாரு. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லைங்க, அந்த பொண்ணை வந்து தாலி கட்டிட்டு இங்க வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்துச்சு, ஆனா அந்த குடும்பமே வந்து ஏத்துக்கவே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனாலுமே பெண் வீட்டார் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காம இதுக்கு மேல வந்து கல்யாண பேச்சு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால ஒட்டுமொத்த குடும்பமே அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. முத்து சக்திவேல் 2 பேருமே என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்தில் வந்து இருக்காங்க. ஒரு குடும்பத்தோட மரியாதை நம்பிக்கை எல்லாமே ஒரு கணத்துல வந்து சிதறன மாதிரி மாறிடுச்சு. 3 கோணத்துல வந்து கொழுந்து விட்டு பிரச்சனை எல்லாமே வந்து வெடிக்குது. மீனாவோட சந்தேகம் சரவணன் மேல வருது. அரசியோட மறைமுக காதல் குமார் மேல வருது. குமாரோட நின்னு போன நிச்சயதார்த்தம்னால குடும்ப மரியாதை மேல வருது. ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா வெளியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி போராட்டமே நடந்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பழனி என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, எகைன் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து கோமதிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாமே சொல்றான். அது அரசியும் கெடுத்து நிம்மதி அடைகிறா. அதை பழனி வந்து நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கோமதி எணிச்சு போன உடனே அரசிட்டு வந்து பேசுறான். குமாருக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே உன் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி மாறிச்சு, ஆனா இப்ப நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னு சொன்ன உடனே உன் ஃபேஸ்ல ஒரு நிம்மதி தெரியுதே அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு அரசி என்ன சொல்றான்னா, யாருக்கு கல்யாணம் நடந்தா எனக்கு என்ன மாமா, நான் நீங்க பேசினது கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா அந்த வார்த்தைகள் ஒரு பொய் ஒரு மறைவு ஒன்று இருக்கு.
இருக்கு. என்னதான் வந்து இருந்தாலுமே பழனி அவ மனசுல இன்னுமே குமார் இருக்கான் அப்படின்ற சந்தேகம் வந்து அதிகமாயிடுச்சு. இதுக்கிடையில மாமியார் வீட்டுக்கு வர மீனா கடைக்கு கிளம்புற சரவணன்ட்ட வாசல்ல வச்சு பேசுறா. ஸோ நேத்து நீங்க கோயிலுக்கு வந்தீங்களா மாமா அப்படின்னு வந்து கேட்கறா. உங்க கூட யாரோ ஒரு பொண்ணு இருந்தாங்களே அப்படின்னு விசாரிக்கிறா. இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சரவணன் வந்து ஷாக் ஆகுறான். ஆனாலுமே அதை வெளியில காமிச்சிக்காம என்னோட பழைய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அப்பதான் மீனா வந்து மயிலோட பேச்ச வந்து எடுக்கிறா. அவளை பத்தி எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த ஒரு வரி மீனாக்கு வந்து இன்னும் சந்தேகத்தை வந்து தருது. இதனால மீனா வந்து என்ன செய்யறதுனே தெரியாம வாயடிச்சு போய் நின்னுட்டு இருக்கா. எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்ற மனநிலையிலேயே அந்த முடங்கி போயிடுறா. ஒரு பொய்யை வந்து காப்பாற்ற இன்னொரு பொய் சொல்லணும். ஆனா அந்த பொய்யை காப்பாற்ற எவ்வளவு நாள் தான் முடியும். இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனசு வந்து அமைதியாவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வெளியில வந்து சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள உடஞ்சு கிடக்குறாங்க. மீனா வாசல்ல நின்று சரவணனை பார்த்த அந்த கணம், அந்த கேள்வி சாதாரணமா இருந்தாலுமே அதுக்குள்ள இருந்த வலி வந்து வேற லெவல் தான். நேத்து நீங்க கோயிலுக்கு வந்தீங்களா மாமா அப்படின்னு கேட்ட உடனே சரவணன் என்னதான் வந்து ஷாக் ஆனாலுமே அதை வந்து மறைச்சிடறான். ஆனா வெளியில வந்து காமா பழைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ஆனா அந்த ஒரு சென்டென்ஸ் மீனாக்கு வந்து நிம்மதி தரல. அவன் அவளை பத்தி பேசாத அப்படின்னு கடுப்பா சொன்ன தருணம் அது ஒரு கணவனோட இயல்பான பதிலா இல்ல ஏதோ மறைக்கிற மனுஷனோட பயமா இங்கதான் வந்து சந்தேகம் வந்து முளைக்குது. அதே நேரத்துல குமாரோட நிச்சயதார்த்தம் நின்று போன அதிர்ச்சி அந்த வீட்டு சுவத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய சத்தமா வந்து எதிரொலிக்குது. சக்திவேல் முத்து யாருக்குமே வந்து வார்த்தை சுத்தமா வரவே இல்லை. ஒரு குடும்பத்தோட மரியாதை ஒரு நிமிஷத்துல வந்து குழங்கி நின்றுச்சு. ஆனா இந்த குழப்பத்துக்கு கூட வந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா வந்து தெரிஞ்சது. அரசிக்கு மட்டும் தான் வந்து நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவன் முகத்துல தோணுன அந்த நிம்மதி பாத்தீங்கன்னா அதை வந்து பழனி வந்து கவனிச்சுட்டான். அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு சந்தேகம் இது ஒரு அடுத்த பெரிய புயலுக்கு வந்து விதையை வந்து போட்டுடுச்சு. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மீனா வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? அரசியோட மனசு வந்து வெளியில வந்துச்சுன்னா இந்த குடும்பம் வந்து தாங்குமா? சரவணன் மறைக்கிற ரகசியம் வந்து வெளிச்சத்துக்கு வந்தா உறவுகள் வந்து உடைஞ்சிடுமா? இது ஒரு நிச்சயதார்த்தம் நின்று போன கதை மட்டும் இல்ல. இது ஒரு நம்பிக்கையா, சந்தேகமா, காதலா, மரியாதையா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு போராடுற மனுஷர்களோட கதையா வந்து இருக்குது. இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சாலுமே உண்மையான டிராமா இப்பதான் வந்து ஆரம்பமாக போகுது. அடுத்த நொடியில யாரோ ஒருத்தரோட வாழ்க்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மாறப்போகுது. அடுத்தது என்ன நடக்கும், அந்த ஆன்சர் என்ன அப்படின்றது அடுத்த எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். இந்த எபிசோட் நமக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் வந்து விட்டுட்டு போயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசி உண்மையிலுமே வந்து குமார் வந்து மறந்துட்டாளா? சரவணன் சொன்னா பழைய ஃப்ரெண்டுன்றது உண்மையா இல்லையா? மீனா வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருவாளா? அடுத்த எபிசோட்ல இந்த உண்மை எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா இந்த குடும்பம் வந்து எப்படி இதை சமாளிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.